ஹலோ எரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கிறதுக்கான சூழ்நிலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. மத்திய கல்வித்துறை அமைச்சர், அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் பொக்ரியால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவில் ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வரதுக்கெலாம் சான்ஸே இல்லை, கல்வியாண்டை ரத்து செய்யறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸை ரியோப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரோட முடிவு மாறினா மட்டும்தான் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஒன்று ஸ்கூல்ஸை ரியோப்பன் பண்ணணும், இல்லைன்னா ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வரணும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாணவர்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10 பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 4 பேர் வந்து பப்ளிக் எக்ஸாமை இந்த வருஷம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த மாணவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் நடத்தி இந்த வருஷமே நீங்கள் பப்ளிக் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஓகேங்களா? அதாவது 4 பேர் வந்து பப்ளிக் எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேர் வந்து நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம், ஆனால் இந்த வருஷம் எழுதலை, அடுத்த வருஷம் நீங்கள் ஃபுல்லாக நடத்தி அதுக்கப்புறம் வைங்க நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது மாணவர்களோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொது தேர்வு எழுதுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய 2 அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முரணான கருத்துக்கள் தான். அதாவது மாணவர்களோட மனநிலைக்கு ஆப்போசிட்டான கருத்துக்கள் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலே திறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்வியாண்டை ரத்தே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸை மட்டுமே வச்சு பப்ளிக் எக்ஸாம் நடத்தவே முடியாது. ஓகேங்களா? அதாவது ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணால் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் நடத்த முடியும். சும்மா ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் வச்சு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். ஓகேங்களா? அதாவது ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணணும், இல்லைன்னா ஜீரோ அகாடமிக்கை கொண்டு வரணும். இது ரெண்டு தான் வழியாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ. ஐயோ என்னடா இது.